ஒரு நிமிஷம் ஒதுக்கி இதை கேளுங்க. ஒரு குயவன் ஒருத்தர் ஒரு மண்பானையை உருவாக்கிட்டு இருந்தாராம். அது அழகா வணைஞ்சு கொடுக்காததால சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி பார்த்து ஒரு அழகான மஞ்சாடியை உருவாக்குறாரு. உருவாக்குன அந்த மஞ்சாடியை கடைகளில் விற்கவும் செய்கிறாரு. ஒருத்தர் அந்த மஞ்சாடியை ரொம்ப பிடிச்சு போய் அதை வாங்குறாரு. வாங்கின அதை தன்னோட வீட்டில் வச்சு அழகு பார்க்குறாரு. அந்த ஜாடி இருக்கிற சைட் போகும்போதெல்லாம் அதோட அழகை பார்த்து ரசிப்பாராம். ஒரு நாள் தவறுதலாக கைப்பட்டு கீழே விழுந்து உடஞ்சி போயிடுச்சு. உடனே அதை எடுத்து குப்பையில் போட்டுட்டாராம். அதை உருவாக்கின குயவன் எதாச்சும் அந்த குப்பை தொட்டியில் கிடக்கிறத பார்க்கும்போது மனசு உடைஞ்சு போனாராம். அதை எடுத்து ஒட்டி தன்னோடவே வச்சுக்கிட்டாராம். இது போல தாங்க நம்ம ஏசப்பா உடைஞ்ச நம்மளையும் உடைக்கப்பட்ட நம்மளையும் அவர் தேடி வந்து தன்னோட சேர்த்துக்கிட்டாரு. உருவாக்கினவருக்கு தாங்க அதோட மதிப்பு என்னன்னு தெரியும். உடைக்கிற மனுஷங்களுக்கு அதோட மதிப்பு தெரியாது. ஒருவேளை இன்னைக்கு நம்ம நல்ல நிலைமையில இருக்கிறதால அந்த அழகான ஜாடி மாதிரி தன் கூடவே வச்சிருக்கலாம். ஆனால் ஒரு நாள் எதுக்குமே உபயோகம் இல்லைன்னு தெரியும் போதும் இல்லைனா உடஞ்சி போகும்போதும் நம்மளை ஒதுக்கி வச்சிருவாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மையும் கூட. புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அழகை ரசித்து உடைக்கிறவங்க கையில் இருக்கிறது பாதுகாப்பா, இல்லைனா உடஞ்சி நம்மளை மறுபடியும் உருவாக்குறவர் கையில் இருக்கிறது பாதுகாப்பா அப்படின்றத நீங்களே தெரிஞ்சு